அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீண்டும் பொதுத்துறை வங்கிகள் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்க வந்து மறுபடியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின செய்திய தான் இங்க பார்க்க போறோம். ஸோ உலக அளவுல பார்த்தீங்கன்னா, டாப் 100 பேங்க்ஸ்ல இந்தியாவோட வங்கிகள் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ இருக்கு 43வது இடத்துல. HDFC இருக்காங்க 73வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ நம்ப 2047ல விக்ஷித் பாரத் அப்படிங்கிற இலக்க அடையணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் என்ன ஒரு குறிக்கோள் வச்சிருக்காங்க, என்ன ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய டாப் 20 பேங்க்ஸ்ல இந்தியாவோட வங்கிகள் 2வது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேங்க் எல்லாத்தையுமே பொதுத்துறை வங்கிகள் இருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 12 பொதுத்துறை வங்கிகள் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து 3 பொதுத்துறை வங்கிகளாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து இருக்கு. இதற்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் யார் குடுத்திருக்காங்கன்னா, நித்தி ஆயோக் வந்து குடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இப்ப பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அத 3 வங்கிகளாக மாத்தணும் அப்படிங்கிறது தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன பேங்க் எல்லாத்தையுமே இப்ப எஸ்பிஐ கூட ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் பேங்க சேர்த்து விடுறது. இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியா? ஸோ பொதுத்துறை வங்கிகள இணைப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாவும் இருக்க தான் செய்யுது. இந்திய பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப $1 டிரில்லியன் எக்கானமிய அச்சீவ் பண்றதுக்கு 65 வருஷங்கள் ஆச்சு. $2 டிரில்லியன் அச்சீவ் பண்றதுக்கு 7 ஆண்டுகள் வந்து ஆச்சு. ஆனா 2 டிரில்லியன் டூ 3 டிரில்லியன் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ஆண்டுகள் தான் தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்ம 3 டிரில்லியன்லேருந்து 40 டிரில்லியன் எக்கானமி ஆகணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கோம். எப்பன்னா 2047க்குள்ள. அப்படி பார்க்கிறப்ப இது ஒரு தேவையான விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வங்கி தேசியமயமாக்கல் ஒருங்கிணைப்பு எப்பலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1969ஆம் ஆண்டு நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு. 14 தனியார் வங்கிகள வந்து தேசியமயமாக்கப்பட்டுச்சு. 1980ல மேலும் ஒரு 6 தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. 2017ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்த்து அதனுடைய 7 துணை வங்கிகளும் இணைக்கப்பட்டுச்சு. 2020ல பார்த்தீங்கன்னா, மேஜர் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்கோட பார்த்தீங்கன்னா, பல வங்கிகள் வந்து இணைக்கப்பட்டுச்சு. இதன் மூலமா என்னாச்சு அப்படின்னா, 2020ல மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையின் மூலமாக 27 பொதுத்துறை வங்கிகள்ல இருந்து 12 பொதுத்துறை வங்கிகளா கம்மியாச்சு. இப்ப அந்த 12 தான் 3ஆ கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 2025 ஏப்ரல் மாசத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு அ ரீஜினல் ரூரல் பேங்க் அப்படிங்கிற விகிதத்துல, இந்த ரீஜினல் ரூரல் பேங்க்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி சேவைகள வந்து எல்லாருக்குமே அணுகக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக. அடுத்தது கிராமப்புறங்களுக்கான வங்கி சேவைகள வந்து அதிகப்படுத்துறது. விவசாயிகளுக்கு, சிறிய தொழில்களுக்கு கடன்கள் அதிகமா வழங்குறதுக்கு, ஆ அதுக்கான இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதிய வழிநடத்தி செல்றதுக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள்ட்ட மட்டுமே அந்த கேப்பிட்டல் அப்படிங்கிறது தங்கிராம, எல்லாருக்குமே பரவலாக கிடைக்கக்கூடிய வகையில கடன்கள வழங்குறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அடுத்ததா பெரிய வங்கிகள உருவாக்கணும். அந்த பெரிய வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல போட்டி போடக்கூடிய அளவுல இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த செயல்திறன், அத வந்து மேம்படுத்துவதற்காக, பெரிய கடன்கள கையாளக்கூடிய திறமைய கொண்டு வரதுக்காக, அந்த நிதி வலிமைய கொண்டு வர்றதுக்காக, அடுத்தது கிரைசிஸ் டைம்ல மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் என்ன பண்றாங்க, இந்த வங்கிகள ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரியா? இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு சில சவால்கள் இருக்கு. சேலஞ்சஸ்ன்னு பார்க்கிறப்ப, ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு வொர்க் கல்ச்சர் வச்சிருப்பாங்க. இன்டகிரேட் பண்றப்ப, அந்த டாப் பேங்க் வந்து அந்த மதர் பேங்க் என்ன சொல்றாங்களோ, அத பண்ற மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து வேறுபாடு வந்து இருக்கும். வங்கி ஒருங்கிணைப்புகள் ஏற்படுறனால என்ன ஆகுது, பெரிய பெரிய வங்கிகள் வந்து உருவாகுது. இந்த பெரிய பெரிய வங்கிகள்லாம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள சமாளிச்சுருவாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுவுமே கேள்விக்குறி தான். ஏன்னா உலக அளவுல பார்த்தீங்கன்னா, பல பெரிய வங்கிகள் உதாரணத்துக்கு லேமன் பிரதர்ஸ் இருக்காங்க. வாஷிங்டன் மியூச்சுவல் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார நெருக்கடி வர்றப்ப தோத்து போன பேங்க்ஸா இருக்காங்க. நெறையா அவங்கனால இந்த டெபாசிட்ஸ திருப்பி செலுத்த முடியாத அளவுல பாதிக்கப்பட்ட ஒரு வங்கிகளா இருக்காங்க. கிரெடிட் சுவிஸ் பேங்க், சிலிகான் வேலி பேங்க் இது எல்லாமே. ஓகேங்களா? ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2008ல நெறையா இந்த மாரி பேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப ஏற்பட்ட அந்த அமெரிக்கன் ஹவுசிங் மார்க்கெட்ல ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த மாரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்திய வங்கிகள் பார்த்தீங்கன்னா, 2008ல உலக அளவுல பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும், இந்தியா வந்து பெரிய அளவுல தப்பிச்சிருப்பாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல சிறிய வங்கிகள் இருந்துச்சு. சிறிய வங்கிகள் இருந்தனால, அவங்க ஆர்பிஐ வந்து அவங்கனால கரெக்ட்டா மேனேஜ் பண்ண முடிஞ்சது.
ஸ்ட்ரிக்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ. அதனால நம்மளால தப்பிக்க முடிஞ்சது. இப்ப பெரிய வங்கிகளா இருக்கப்ப, அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிற சேலஞ்சஸையும் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? நல்ல ஆர்டிகில் நல்லா படிச்சு வச்சுக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு நவம்பர் 2ஆம் தேதி ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. LVM-3 ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ன சேட்டலைட்ட வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோள வச்சு. இந்த CMS-03 அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, GSAT-7R அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்தியா லான்ச் பண்ண ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இத வந்து ஹெவியஸ்ட்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, இதனுடைய எடை வந்து 4410 கிலோகிராம் இதோட எடை. அதனால தான் இத LVM-3 ராக்கெட் மூலியமா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்தியா லான்ச் பண்ணதுலயே ஹெவியஸ்ட் ராக்கெட் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த LVM-3 ராக்கெட் அப்படிங்கிறது நமக்கு 3 ஸ்டேஜ் என்ஜின். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் ஃபியூயல். ஸ்டேஜ் 2 வந்து லிக்விட் ஃபியூயல். ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, கிரையோஜெனிக் ஃபியூயல். ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையா வச்சு இப்ப இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின வச்சு தான் இத வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்றப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு எக்ஸ்பெரிமென்ட் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ கிரையோஜெனிக் என்ஜின்ல யூஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சேட்டலைட்ட வந்து அதனுடைய புவிவட்ட பாதையில வந்து செலுத்துனதுக்கு அப்புறமா, அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த 3 ஸ்டேஜ்னால டிராவல் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ராக்கெட்ட அனுப்புறோம். அதுல 2 சேட்டலைட்ட வச்சு அனுப்புறோம். ஒரு சேட்டலைட்ல ஒரு சேட்டலைட்ட வந்து லோ எர்த் ஆர்பிட்ல நிலைநிறுத்திட்டு, இன்னொரு சேட்டலைட்ட இங்கிருந்து கிளம்பி மறுபடியும் ஜியோ சின்க்ரோனஸ் ஆர்பிட்ல நிலைநிறுத்துறதுக்கு இந்த மாரியான தொழில்நுட்பங்கள் நமக்கு அவசியமா இருக்கு. அதனால தான் இந்த தொழில்நுட்பத்த இங்க டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாரி முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முக்கியமான ஒரு சாதனையா இருக்கு. அதனால இத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நவம்பர் 2 லான்ச் பண்ண தேதி. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க. சரியா? நன்றி. Suresh IAS Academy.